ஸோ தேர் ரியாக்ஷன். எப்படி இருக்கிறீங்க? ரைட். ஒரே கண்ணத்திலே கொடுக்க வேண்டி வந்துட்டு. அம்மா எப்படி இருக்கிறீங்க? அது என்ன அது ரகசியம் என்ன? குடிங்க எடுத்தம்மா, கொஞ்சம் குடிச்சிங்கன்னா டக்குன்னு மூளை கொஞ்சம் வேலை செய்யும் கூலாக. அப்போ சுகர் போல்டாக்கு உங்களோட வீடியோ பார்க்காம படுக்க மாட்டேன். அது காதல் கதை வந்தோடனே சோகத்துல இல்ல சந்தோஷத்துல போயிட்டு. நாங்கள் அங்க போய் வேற இருந்தவர் இவர் அங்க மாவட்டத்துக்குள்ள இருந்தவரா? இப்ப சொல்லுவோம் எத்தனையோ வருஷம் லவ் வந்து உண்மையில கதைச்ச வேண்டி இல்லை, ஒரு பார்வை மட்டும்தான். ஒரு அவியல் போய் சொல்றாங்க நிற்கிறான். அப்போ நான் பார்த்துட்டு என் பிள்ளைச்சு சிங்கப்பூர் போயிட்டேன். சிங்கப்பூருக்கு போட்டீங்க? ஸோ அன்றைக்கு எதாச்சியாக கண்டது இன்றைக்கு இங்கே இத்தாலியில் கொண்டு வந்து வச்சு இத்தனை வருஷம். இப்போ நீங்கள் இவரை காணைக்குள்ளே இவர் எப்படி வளர்த்தியா இருந்தது? ஆனால் இவர் இந்த கிளாஸ்ல இருந்த அத்தனை பேரோடும் ஃப்ரெண்ட், எல்லாரையும் ஃப்ரெண்ட் பிடிச்சி வாக்கு எத்தனை மணிக்கு கிளாஸ், எத்தனை மணிக்கு வருவா, எந்த ரோட அளவோவா எப்படி இருக்கு இத்தாலி? இத்தாலி ஓகே, நல்ல பெருசாக இருக்குது இத்தாலி, பெரிய நாடு தானே இத்தாலி வந்து. அப்போ உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய அளவு என்ன அலுவல் போய் செய்யணும் அதுகள் எல்லாம் போய் வருது. ஆனால் கொஞ்சம் கதைக்கிறதுல அவைக்கு தெரியும் கொஞ்சம் புரியும். நான் அவை விளங்கி கொள்ளுகிறேன். கதைங்க கொமஸ்தாய் கொமஸ்தாய் என்னென்னு பேசுவாங்க பாச்சோண்டோ அப்படி அப்ப வயசு மட்டும்தான் போயிருக்கொழிய அந்த மனசு போயில. உங்களுக்கோ? உங்களுக்கு அங்கால 15 கண்டனி சில நாள் இனி வளர்றது எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்பயுமா? அட கடவுள். கொலம்பஸ் வீட்டையோ? கொலம்பஸ் அந்த ஒரு கொலம்பஸ் வீட்டு நாங்களாண்டே போய் காலி இல்ல பூட்டிக்கிட்டு வந்தது. அவர் எங்கேயோ போற முதல் சொன்னவர் எங்கேயோ காணிக்கதான் 4-5 நாளைக்கு வெக்கேஷன்ல போற சொல்றது டக்குனு உங்களை விளங்குது. நான் சொல்றது வந்து பகுதி விளங்குற டக்குனு கூட 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 அதை கூட பகுதிகளை பார்த்தோன்னா பார்க்கறதுலயே நான் சிரிக்க தொடங்கினேன். ஏய் கேட்க விடாது. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. சஞ்சய். ஸோ வந்து உங்களுக்கு தெரியும், நாங்கள் இங்கே இத்தாலிக்கு வந்ததுலேருந்து நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு பெருசாக யாருக்குமே தெரியாததால் வந்து இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சர்க்கிளுக்குள்ளே வந்துட்டு தங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து சொல்லும்போது அவங்களும் வந்து எங்களை பார்க்க வேணும் அப்படின்ற ஒரு ஆசையில் வந்துட்டு இவங்களை கேட்கையும் வந்து இவங்க வந்து என்னையை கேட்கையும். ஸோ நாம் வந்துட்டு ஓகே சொன்னதுக்கு நாங்கள் இதோட நான் நினைக்கிறேன் இவங்க 3வது ஃபேமிலி, ரைட்? யா. ஸோ வந்துட்டு 3வது ஃபேமிலி வந்து இன்றைக்கு வந்திருக்காங்க, வந்து எங்களை பார்க்கணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தில். எங்கேருந்து வந்திருக்காங்க? நான் நாளைக்கு சிரிக்கிறேன், இடத்தை சொல்லுங்க. அவங்க எந்த இடம்? இந்த இடம் தான், அந்த பார்க்கு கூட்டிகிட்டு போகணும். அவங்களோட இடம், அதாவது உங்களோட பக்கத்து தான். ஓகே. ஸோ வந்துட்டு ஒரு அம்மாவும் ஒரு அங்களும் வந்து வந்திருக்காங்களாம். ஸோ அவங்களும் எங்களை வீடியோ பார்க்குறவங்களா? யா. ஸோ வந்துட்டு இப்போ அவங்கள போய்ட்டு சந்தித்து சும்மா வந்துட்டு 2 பார்த்துனாங்க அன்பாக வந்துட்டு கதைக்க போகிறோம். ஸோ வந்து அவங்க எங்களை தேடி வந்துருக்குனாங்க. ஒரு கொஞ்சம் டைம் வந்துட்டு அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க யார், எங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்களோட வாழ்க்கை முறை வந்துட்டு இங்கே எப்படி போகுது அப்படின்ற சில விஷயங்களை வந்துட்டு நீங்களுமே வந்துட்டு பாருங்க. நானும் ஆர்வம் போயிட்டு வந்துட்டு ஃபன் பண்ண போகிறோம் அவங்களோட, ஏன்னா யா. ஸோ வந்துட்டு அவங்கள போயிட்டு பார்க்குறதுக்கு முன்னும் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க. யா, அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ போவோம். என்ன ரைட்ப்பா, யூ ஃபர்ஸ்ட் கோ. You first go. No, you go first with that mic. I will come later. You go first. With this mic? Yeah, with this mic. You put on that. Okay. Yeah. So
ஸோ தேர் ரியாக்ஷன் உங்கள் வேற ஹலோ வாங்கோ வாங்கோ. வணக்கம். எங்கேயோ ஹண்டாக்கள் மேகிடக்கு. உங்களுக்கு அப்படி இருக்குன்னு தானே அப்படி இருக்கிறீங்க. ரைட். ஒரே கண்ணத்துலேயே கொடுக்க வேண்டி வந்துட்டு. அம்மா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்குங்க. தூரத்தில் என்ன வரீங்க? இல்லை இல்லை நாங்கள் பக்கத்தில் இருக்கோம். பக்கத்தில். ஓகே. ஸோ லேட் பண்ண வச்சுட்டேன். இல்லை இல்லை சோசா தான் கிடக்கு. ஏ அப்புறம் என்ன கதைகள்? 5 மணிக்கு வரேன்னு சொன்னீங்களா? என்ன நான் 4:02 தான் சொன்னேன். எனக்கு வெயில. ஓகே. யாருக்கிட்ட இங்கே வாங்க நடுவுக்கு இருங்க. அம்மா பக்கத்து இருங்க. ஏ என்னண்டு? நான் எனக்கு வேலைக்கு போகணும். நான் வேலை ஆச்சு வயசு கே 94 84 80 வயதானாக்கா ஒரு ஆள் 80. இங்கே அவங்க 100 110 வரைக்கும் இளமையாக தான் இருப்பாங்க. அது என்ன? அது ரகசியம் என்ன? ரகசியம் என்னன்னா சந்தோஷம். அதுதான் போல என்ன. அப்போ இவன் என்ன மாதிரி அவ்வளோ அது இருப்பான்டோ? இங்கே இருக்கிற ஒரு நாள் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படித்தானே. சந்தோஷம் என்னங்க. அப்போ நீங்கள் என்ன மாதிரி? நாங்கள் இருப்போம். காட் விவேக் ஒரு வயசு மதிப்போம் நாங்கள் யாரும். 2 பேரும் பார்த்த உடனே சொல்லலாம் இதுகளுக்கு நல்ல வயசானது. அவ்வளவு வயசுன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 2 பேரா? அவ என்ன மாதிரி பண்ணிட்டு? ஒரு ஆள் என்ன படிக்க? அவர் படிக்க அவர் யூனிவர்சிட்டி ஒரு வருஷம் செய்துட்டு கஷ்டமா இருக்கான். கஷ்டமா இருக்காம அந்த வேலைக்கு இது என்னடா இப்போ இது மரங்கொத்த விட்டுறாங்க. கஷ்டமா இருக்கணும். மயிலோட படிக்க போனால் படிச்சு முடிக்கத்தானே வேணும். அவன் குரூப் எல்லாரும் விட்டுட்டு வேலை தேடிட்டு. ஓகே. அவருக்கும் தானும். எத்தனை வயது அவருக்கு? இப்போ 23. இப்போ 23. நீவர் வயது சொல்லுவார் வயது சொல்லல. அது என்னென்றால் எங்களுக்கு அங்கே முன்னுக்கு இன்னும் ஆள் இருக்கிறாரு இல்லை? அவருக்கு கணக்கு வயசு. அவருக்கு கணக்கு வயசா? 31 வயசு. 31 வயசா? ஓகே. 31 வயசு கணக்கு வயசா போச்சுவா? இல்லை இல்லை இவரோட எப்படி அவருக்கு 31 வயசு. இவரோட ஒப்படைக்க கூட தான். இவருக்கு ஆளு கூட தானே வயசு. ஆள் சும்மா சின்ன ஆளோடய ஆளுக்கு வயசு கூட தானே. ஆளுக்கு எத்தனை வயசுன்னு சொல்லுங்க. தெரியுமா உங்களுக்கு? இல்லை சரி மதியங்க அம்மா இருக்கா? மதியங்க அம்மா சொல்லுங்க அம்மா. அங்கே இங்கே பார்க்க சொல்லுங்க அம்மா. சொல்லுங்க அம்மா. வந்த ஒரு போட்டிக்கு இல்லை இவன்ட்ட வயசு சொல்ல மதிக்கலாம். ஆள் என்ன மீசதாடிகள் இன்னும் வளரையில் ஒழிய மற்றபடி வயசு மதிக்கலாம். வயசு கொஞ்சம் ஆளுக்கு வயசு தான். மதியங்க பாப்பா. எங்கிட்ட சின்னவனில் விட 2 வயசை குறைச்சா சரியா 21. ஓகே. அங்கே நான் 21 20. இல்லை நீங்கள் உங்களோட குடிங்க எடுத்தம்மா கொஞ்சம் குடிச்சிங்கன்னா டக்குன்னு மூளை கொஞ்சம் வேலை செய்யும் கூலாக. வேலை செய்கிறேன் இதை குடிச்சா டக்குன்னு வேலை செய்கிறேன். அப்போ சுகர் போடாக்கு டக்குன்னு சுகர் கூடினா போல வேலை செய்கிற குறையுது. சொல்லுங்க ஆள்கிட்ட வயசாடிங்க. ஆளுக்கு இப்போ சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் குறைச்சி சொல்லி போடுகிறது. இவர் இன்னும் குறைக்கிறேன். ஆள்கிட்ட சொக்குகள் வகுறுகளை பார்த்தா சின்ன ஆள் மாதிரி இருக்கும். ஆளு சரியாக வயசுங்க. நீங்கள் சொல்லுங்க. சின்ன பிள்ளையா வந்து நீங்கள் சொல்லுங்க அம்மா. 20. அம்மா 21 அடிச்சிருக்கிறா. நீங்கள் 20 சொன்னீங்களா? ஒரு வயசு 20 இல்லை குறையத்தான் இருக்கணும். சரி மதியங்கோ நெத்தேன்னு மதியங்கோ என்ன ஒரு 18. ஒரு 18. அவனுக்கு இப்போதான் 12 வயசா? 13 இங்க வரைக்கும் எப்படி வந்தாலும் இங்க எனக்கு அந்த பண்டிகைகளுக்கு கூட தின்றதானே அதன் நிமித்தம் கொஞ்சம் வண்டிகள் வச்சு ஸ்கூலுக்கு போக தொடங்க முன்னம் வந்தவரை இங்கே வந்து ஸ்கூலுக்கு போகிறீங்க. இங்கே நாங்கள் ஒரு ஸ்கூலுக்கு எடுக்கல ஸ்ரீலங்காவில். அதான் இங்கே ஓடி இருந்தது. அப்புறம் என்ன போகுது உங்களோட வாழ்க்கையில்? நீங்கள் இப்போ வேலையை போகிறீங்களோ? போய் கொண்டு வந்தீங்களா? இப்போ தற்சமயம் இல்லை. இந்த மாதத்தோட இல்லை. இந்த மாதத்தோட இல்லை. ஏன்டா நான் ரிட்டையர் ஆகிறீங்களோ? அப்படியா? ஓகே. 6 மாதம் பென்ஷன். 6 மாதமா? 6 மாதம் பென்ஷன். 6 மாதம் பென்ஷன்.
ஓகே பென்ஷன்ண்டா இங்கே என்ன மாதிரி என்ன வேலை செஞ்சாலுமே பென்ஷன் இப்போ எங்களுக்கு அந்த அவேண்ட கான்ட்ராக்ட்லாம் ஃபென்ட்ராக் அடித்து வேலை செய்து நாங்கள் டெக்ஸ் எல்லாம் கட்டி இருந்தால் தான் இவ்வளவு கட்டி. அதாவது இப்போ 40 வருஷம் ஒரே ஆக்களுக்கு வேலை செஞ்சுருந்தா நாங்கள் பென்ஷனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படியோ? 40 வருஷம் எங்களுக்கு அந்த இது அது ஒரே இடத்துல இல்லை. இப்போ எங்கே வேலை செஞ்சிருந்தாலும் டேக்ஸ் பே பண்ணியிருந்தால் நாங்கள் அப்ளை பண்ணலாம். அவையில் அதைத்தான் கணக்கு பார்க்கணும். அப்போ டேக்ஸ் வந்து நீங்கள் உழைக்கிறதுக்கு தானே பே பண்ணுறதுண்ணே, நீங்கள் உழைக்கிறத பொறுத்து அவையில் எத்தனை மனத்தியாலமங்களை வேலைக்கு வச்சிருக்கணும் அந்த மனத்தியால இதுகளுக்கு கணக்குகளை பொறுத்து டேக்ஸ். சில பேர் இந்த சிசோவை வச்சிருந்தால் குறைய மனத்தியால் தான் கட்டுவேன் காசு. ஓகே அப்போ நாங்கள் அதை விட்டு போட்டு இன்னொரு வேலை செய்ய போகணும் என்றால் அந்த இதையும் சேர்த்து விதைக்கல அந்த கூட அது கட்டப்பட்டிருக்கின்றத கணக்கு பார்ப்பாங்களா? அப்போ இப்போ நீங்கள் இங்கே இட்டாலிக்கு வந்து எவ்வளோ காலம்? இவர் வந்து 40 வருஷத்துக்கு. இவர் 42 வருஷமா? நீங்கள் அது பிறகுதான் நீங்கள் வந்து 35 வயசு. அவர் வந்த அப்புறம் உங்களை எடுத்தவர் இவர் வந்து கல்யாணம் வந்து பெருசாக நடக்கல. நாங்கள் சின்ன பிள்ளையிலே சின்ன பிள்ளையில இல்லவோ என்னைக்கு சின்ன பிள்ளை என்னைக்கு எத்தனை வயசு மாதிரி இருக்கும்? நான் ஒரு 15 வயசுலான் நினைக்கிறேன். நீங்களோ? அப்போ ஆசைப்பட்டுட்டேன். நீங்கள் 15 வயசுல கண்டீங்களோ? எனக்கு உங்களுக்கு 15 வயசு அதுதான். ஏன்னா நீங்கள் 15 வயசு அவள் சின்னாடாக இருந்துருப்பா. அவள் கொஞ்சம் வயசு ஆக குறைய வேண்டிய இல்லை. 2 வயசு ஒரு 3-4 வயசு வித்தியாசம் இருமா? 5 வயசு வித்தியாசம் என்ன? நான் அதுதான் இப்போ இவர் 15 வீடியோவை பார்த்து நான் எங்களை நினைச்சு மழுதேன். நேற்று நான் தான் அதில் கமெண்ட் பண்ணி நான் ஏன் அள வச்சு நீங்கள் நேற்று நான் கதைச்ச வீடியோ பார்த்துட்டா உங்களோட வீடியோ பார்க்காம படுக்க மாட்டேன். படத்துல போனாலும் மக்கள் சத்தங்க இடையில கேட்டால் இடையில பாட்டி கொண்டு போனார் அந்த பாட்டு அது என்னண்டா உண்மையிலேயே உண்மையானேம்மா நான் கதைச்ச விஷயம் எல்லாம் உண்மை. அது எனக்கு ஏன்னா இதே கட்டம் எங்களுக்கும் இருந்தது. ஏனென்றால் எங்கள் 2 பேருக்குலாம் அது வித்தியாசம். அப்போ எங்களை விட்டு சரியான தோஷமா? அப்போ அந்த அளவுக்கு பிரச்சனை நடந்தது. அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க. இப்போ இப்படி லைட்டாக இருக்கிறதுக்குள்ள அந்த வருஷங்கள்ல இந்த இப்படி சாதி பிரச்சனைகள் வந்துட்டு தொங்கல்ல நின்றுருக்கும்லாங்க தான். அந்த நேரங்கள்லாம் அந்த சிரட்டையில தான் நிற்கிறது, பஸ்ஸுகள்னா நின்று போகிறது, அப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. ஆண்டவருக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். அந்த ஒரு கட்டத்தில் எங்களுக்கு ரட்சிப்பு வந்துட்டுது. ரட்சிப்பு வந்த உடனே எங்களுடைய அம்மா நல்ல ஆண்டவரில் அவ்வளோ விசுவாசம். அப்போ நான் பார்த்தேன் அம்மா உண்மையாக ஆண்டவருக்குள்ளே இருந்தால் இந்த விஷயத்துக்கு என்ன சொல்கிறாங்க. நான் எல்லாம் முடிஞ்சது எங்களுக்குள்ள தொடர்பு இருந்தது. ஓகே. ஆனால் நான் வீடுகளில் பிரச்சனைகளாக இருந்தது. பிரச்சனைகளால் அவ்வளோத்துக்கு ரசிக்கப்பட்ட எவ்வளோ காலம் இப்போ நீங்கள்? நான் ரசிக்கப்பட்டு எனக்கு ஒரு 20 வயசுல 30 வருஷத்துக்கிட்டே 30 வருஷத்துக்கிட்டே இருக்குமா ரசிக்கப்பட்டு? அப்போ அதிலும் கூட 30 கூட. அதை சரியா வந்தே 35 வருஷம் நான் ஊரிலேயே ரசிக்கப்பட்டேன். ஊர்லேயே ரசிக்கப்பட்டுட்டீங்க நீங்கள் அதுக்கு பிறகு? ஓகே. ரசிக்கப்பட்டு தண்ணி எல்லாம் பாருங்க. ஸோ அப்போ நீங்கள் லவ் மேரேஜா? நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்க சின்ன வயசுலேன்னு சொன்னால் என்ன ஸ்கூல் லவ்வா என்ன மாதிரி? போனது நீங்க படிக்கக்குள்ள நீங்க பள்ளிக்க வாசலால போறது நான் தான் இவேண்ட விட்ட போனேன். நான் தான் இவேண்ட விட்ட போனேன். இவர் எனக்கான சந்தர்ப்பமும் இல்லை. எந்த ஃப்ரெண்ட் வந்து அவ இஞ்சான் இருக்கிறானா. நீங்களே விட்ட விட்ட போனீங்க? அதான் நாப்பொலியில இருக்கிறா இந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆளா 2 பேரும் 3 பேர் உண்டா நல்ல ஃப்ரெண்டு நாங்கள். அப்போ அப்போவே அவன் ஒரு சொந்தக்கார பொடியனோட லவ் பண்ணினவா. இவரும் ஃப்ரெண்ட். ஓகே. அப்போ இவன் அக்கா இவற்றை விட்ட இவர் தான் ஒரு ஆம்பளை பிள்ளை, மிச்சம் 3 தங்கச்சி. ஒரு அக்கா அவள் சொந்தக்கா இல்லைன்னா சொந்தக்கா மாதிரி வளர்த்தோம். அப்போ அவள் சொன்னது அப்போ அவள் ஒரு காலம் அந்த பிள்ளைய பார்க்க வேணும்னு சொன்னான். அப்போ எங்களுக்கு டியூஷன் கிளாஸ் வந்து இது இவன் வீடு இது வேலி தான். ஓகே. அப்போ நாங்கள் என்ன செய்தோம். அப்போ இதுக்குள்ள ஒரு வீடு நாங்கள் டியூஷன் கிளாஸ்க்கு இருக்க இதில் ஒரு வீடு கிடக்குதுன்னு தெரியும். யாருக்கு யார் இருக்கணும்னு தெரியல.
அப்போ இவர் அந்த அக்கா பார்க்கணும்னு சொல்ல அப்போ அந்த போய் வந்து பார்க்க சொன்னது அந்த அக்கா அவையில விட்டு ஒரு தெருமில்லை ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை தான் மிச்சம் 3 பொம்பளை பிள்ளைகள் அவையெல்லாம் இருக்கிறேன் நீங்கள் கிளாஸ் முடிச்சுட்டு கிளாஸுக்கு போய்க்கலாம் இல்லை ஒருக்கா வந்து அக்கா பார்க்கணும்ன்றாண்டி வேண்டிய அக்கா உங்களை பார்க்கணும்னு சொல்லி என்ன இல்லை அந்த என் ஃப்ரெண்ட் தான் லவ் பண்ணினவா அது இன்னொரு ஆளு அது அந்த போய் வந்து வெற்ற ஃப்ரெண்ட் ஓகே அப்ப அவர் லவ் பண்றாருண்டி வேண்டிய அக்காக்கெல்லாம் தெரியும் ஓகே அப்ப வேண்டிய அக்கா சொன்னவா என்னென்றால் அந்த புள்ளை ஒருக்கா பார்க்கணும் இவன் நல்ல ஃப்ரெண்ட் அதாவது இவற்ற ஃப்ரெண்ட் லவ்வரை பார்க்கணும் ஓகே அப்போ அந்த போய் வாக்கு சொன்னது இப்படி அந்த வீட்டை நீங்கள் போங்க ஒரு காலம் அந்த அக்கா அவங்கள பார்க்கணும்னு சொன்ன வேண்டாம் நாங்கள் 3 பேரும் கொண்டா தானே கிளாஸுக்கு போவோம் அப்போ ஒரு அக்காட்ட தானே போகிறோம் அவர் லவ் பண்ணது உங்களோட ஃப்ரெண்டு எந்த ஃப்ரெண்ட் ஓகே அப்போ நீங்களும் சேர்ந்து போறீங்க இந்த வீட்டை அப்போ அந்த கிளாஸுக்கு போகிற வழி தான் அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சு இதில் ஒரு அக்கா எங்களுக்கு உண்மையாக என்ன கதை ஒன்றும் தெரியாது அவ சொன்னா இதுல ஒரு அக்கா சும்மா போயிட்டு போகணும்னு போவோம் அப்போ சரி என்று சொல்லி நானும் அந்த இன்னொரு பிள்ளை சுயாண்டு அவள் கனடாவில் இருக்காள் ஆனால் இப்போவும் ஃப்ரெண்டாக தான் இருக்கிறான் அப்போ வேண்ட விட்ட போனான் அது காதல் கதை வந்தோடனே சோகத்தில் இல்லை சந்தோஷத்தில் போயிட்டார் காதலின் வயது அடி எத்தனை கோடி ஸோ அப்போ நீங்கள் போறீங்க நாங்கள் அங்கே போய் வேறு இருந்தவர் இவர் அங்கே மாவட்டத்துக்குள்ளே இருந்தவரா இல்லை வென்ற வீட்டு வென்ற இப்படி ஒரு போல் இருந்தது நாங்கள் போய் உள்ள என்ற பண்ணின உடனே அதில் இருந்துட்டா இவர் அங்கே ஒரு மற்ற தெரிந்த நாங்கள் அந்த மற்ற பக்கத்தில் இருந்தவர் மேசை போட்டிருந்தா இல்லை ஒரு கதிரையில் அப்படி பார்த்துட்டு யாரோ ஒரு ஆளுங்களுக்கு தெரியாதுதான் அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு அப்போ 15 வயசு 16 வயசு 16 சரியா சின்ன அப்போ ஒரு சின்ன ஆள் மாதிரி இருந்தானே அப்போ சின்ன ஆள் தானே 16 வயசு அப்போ நீங்கள் போனது சும்மா ஷாடையாக பார்த்துட்டு போயிருக்கீங்க அவரால் இருக்கிறார் அவர் ஐவியன்ற வீட்டில் யார் இருக்கீங்க ஒன்றும் தெரியாது நீங்கள் சும்மா ஃப்ரெண்டோட போனது ஃப்ரெண்டோட சும்மா போனது இப்போ அவளுக்கு துணை அதுவா சொன்னேன் இன்னொரு அக்காவை பார்க்க போகிறோம் போனால் ஐவியன்ற அக்கா தான் முன்னுக்கு நின்று வாங்க ஓகே அக்காவோட போயிருந்து வடிவ கொஞ்சம் நாங்கள் அப்போ கதைக்கிறதுன்னு சரியான அதான் இப்போ சொல்லுவோம் எத்தனையோ வருஷம் லவ் வந்து உண்மையில் கதைச்சதுன்ட்டு இல்லை ஒரு பார்வை மட்டும்தான் ஒரு ஏண்டா இவர் லவ் பண்ணி வீட்டில் தெரிஞ்ச உடனே ஊரில் இல்லை ஏன் அடிச்சு கழிச்சிட்டாங்களா இல்லை நான் கிளாஸுக்கு போய் கொண்டிருக்கேன் தான் வீட்டை தெரிய வந்தது என்ன கிளாஸ் எல்லாம் நிப்பாட்டினா உங்களையோ ஒரு டாம்புலி வீட்டை நீங்க இப்ப இதை சொல்லல எனக்கு இன்னும் உங்களோட காதல இங்க ஆரம்பிச்சேன் இப்ப வீட்டை போய் வீட்டை போய்க்கல அது இவர் என்ன டக்குன்னு கண்டோன்னு இவருக்கு ஏதோ தன்றி ஒரு ஆள் மாதிரி நினைச்சுதான் நினைவு வந்துதான் இவரோ நல்லா விட்டுருக்காரு வண்டில இவருக்கு பள்ளிக்கூடம் விட்டுட்டோம்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் சொன்னதோட இவ சந்திக்க கூட இல்லை அப்படி இருக்க நான் என்னால் பள்ளிக்கூடம் இதாக போச்சு படிக்கிறோம் அப்படின்றது அப்போ இதை பிரச்சனைப்படக்கூடாது வேண்ட மாமாக்கள் கடை வச்சுருந்தது சாவச்சேரியில் அப்போ வந்து அவையெல்லாம் நாங்கள் சாவச்சேரியில் தான் இருக்கிறோம் அப்போ வெளியிட்டதுகளும் காணுவோம் அப்போ அவியல் போய் சொல்கிறோம் அங்கே நிற்கிறான்னு அங்கே போய் கிடக்கிறோம் அப்போ நான் பார்த்துட்டு என் பிரச்சனை நான் சிங்கப்பூர் போட்டீங்க போனோன்னா அது மாமா மாதிரி தெரியும் நான் இல்லை என்னில் விட கூட வருஷமா லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் வேறு என்ன கண்ட நாளையிலேருந்து தனக்கு என்னில லவ்வான் உங்களை முதல்ல கண்டதுலேருந்து காணைக்குள்ள தனக்கு என்னவோ அறிவா எனக்கு ஒரு முக்கியமான நாள் மாதிரி இருந்துதான் எனக்கு ஆண்டவர் பேசியிருக்காரு இது ஒரு என்னோ நான் தெரியாது ஆனால் வேறு பேர் நடந்தோண்ட விதத்தை பார்த்தால் இவர் அப்படித்தான் நினைச்சிருக்கிறாரு போயிட்டு காணையில் நான் போயிட்டேன் என்ன செய்வேன்டா கொஞ்ச நாள் பிறகு அந்த இந்த ஃப்ரெண்டுகிட்ட கேட்டுருக்காரு இந்த பிள்ளைய எங்க இருக்கிறவா ரெண்டு விசாரணைகள் போத்துறாங்க விசாரணையோட அப்போ அவள் வந்து எனக்கு சொன்னாள் இப்படியும் நான் விசாரிக்கிறேன் அப்படியே அவர் விசாரிக்கிறாரு அப்போ எனக்கு அந்த அப்படி ஒரு சிந்தனைகள் அந்த ஒரு இதுகள் இல்லை ஆனால் கொஞ்சம் அந்த சிந்தனையில இருந்திருக்காரு கொஞ்சம் வயசு 5 வயசு கூட தானே எனக்கு பொறுப்பு இருந்த தங்கச்சி இவர் தான் ஒரு ஆம்பளை பொறுப்பு இருந்திருந்தா இந்த பக்கம் வட்டி பார்த்துருக்க கூடாது இன்னாருக்கு இன்னார் எழுதி வச்சானே தேவன் உண்மையா ஆண்டவர் தான் எங்களுக்கு நான் சொல்லுவேன் எங்களுடைய ஆண்டவர் தான்
மற்ற ஒரு வேறு ஒன்றும் இல்லை ஆண்டவரால் தான் இது ஸோ அன்றைக்கு எதாச்சியா கண்டது இன்றைக்கு இங்கே இத்தாலியில் கொண்டு வந்து வச்சு இத்தனை வருஷம் கழிச்சு அது தங்கச்சி மேர் மூன்று தங்கச்சி மேரும் இருக்கத்தக்கதாக தான் நான் இங்கே வந்தேன். ஓகே. அப்போ கல்யாணம் செய்யல. இப்போ வேண்டிய அக்கா சொன்னவ நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து இங்கே வாரீங்க, உங்களுக்கு தெரியும் தானே எங்கட வீட்டுக்கு அது எல்லாம் தெரியும், நாங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டோம், இவர் தானே நான் எல்லாம் செய்யணும். அதுவும் சொல்லலை, நீங்கள் சின்னல இருந்து இங்கே வாரீங்க தானே, உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே சொன்னால் நானும் வந்து தான் தனியாக அவ்வளோ. அப்புறம் சரியான குறை, இப்போ சரியான கதை, அப்போ சரியான குறை. அப்போ ஓமன்றதும் பெரும் சும்மா ஓன்றோட நின்றும் அந்த ஓமண்டு கூட உம்மன்னா வராது. உம்மன்னா வரா போவேன் ஸ்கூலால் போயிட்டு போவோம், கை பொடி வீசும் ஒரு கை பிடிக்கிட்டு ஒரு பார்வை தான், அந்த பார்வை காணும் என்ன. நான் இப்படி போயிட்டேன், இப்படி பார்த்துட்டு வேறண்டா நான் டக்குன்னு இப்படி கண்டுருவேன், அவ்வளோதான் அவ்வளோதான். அந்த அந்த காலத்து காதல் புனிதமான காதல், தெய்வீக காதல்னு சொல்லணும். இப்போதைய காதல்கள் அவ்வளவு என்ற கடைசியில் எங்களுக்கு உருவம் கூட பொருத்தம் இல்லை. நான் உயரம், இவர் நான் என்ன காணைக்கில் இவர் விட சின்ன நான், அப்புறம் நான் வளர்ந்து கொண்டு இப்படி போட்டு எங்கடைய அண்ணா ஆளுடைய நின்றுட்டு நான் வளர்றேன் வயசு அப்படியோ தெரியும். எங்கடைய அண்ணா என்னை விட சின்னவராக தான் இருந்தவர். நான் பெரியாள் மாதிரி, அண்ணா சின்னாள் மாதிரி, நான் உயரம் கூட. அப்போ எல்லாரும் இவன் சின்னவனாக இருக்கிறான், இவள் பெரியவளாக இருக்கிறான்னு, புறம் அண்ணா டக் டக் டக்குண்டு வளர்ந்து பெரியாளாக வந்து. எத்தனை வயசு இல்லை அந்த அந்த இப்போ 15 வயசு அந்த அந்த டைமில் எங்களுடைய அண்ணா சின்னவர் மாதிரி என்ன. இப்போ நீங்கள் இவரை காணைக்குள்ளே இவர் எப்படி வளர்த்தியா இருந்தவர்? இந்த வளர்த்தி தான் அப்பக்குள்ள நீங்களும் சின்னால சின்ன இவரை விட சின்னால். ஆனால் பிறகு நீங்கள் வளர்த்து இவர் நின்றுட்டார், உங்களை கண்டா போல ஆள் நின்றுட்டு. ஓகே. அப்படியெல்லாம் வந்த உடனே பிறகு நான் இந்த இப்படி இவருக்கு இருக்குதுன்ற உடனே நான் இவரோட கதைக்கிறேன் இல்லை. ஆனால் இவர் இந்த கிளாஸில் இருந்த அத்தனை பேரோடும் ஃப்ரெண்ட், எல்லாரையும் ஃப்ரெண்ட் பிடிச்சி இவாக்கு எத்தனை மணிக்கு கிளாஸ், இவாக்கு எத்தனை மணிக்கு வருவா, எந்த ரோட்டால போவா, எந்த ரோட்டால போவா எல்லாம். ஏன்னா நாங்கள் சாவச்சேரி அங்கே படிக்கிற சாவச்சேரி ஆக்கள் தான். அப்போ எனக்கு தெரியும் எங்களோட குரூப்பில் பார்த்து அப்போ அவையில் அப்போ எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிடும். நம்ம உங்களோட பிள்ளைகளுக்கு தெரியுமா தெரியா உங்களோட லவ் ஸ்டோரியா? ஏன்டா நான் சொல்லினாது அம்மம்மா அம்மம்மா அப்பாவை தான் செய்யணும்னு சொன்னால் நானும் ஓகேன்னு செய்துட்டேன் அதுதான் சொன்னது. ஏனண்டா அப்புறம் ஐவியல் ஏதாவது ஒரு லவ் லவ்னா நீங்கள் மட்டும் லவ் பண்ணலாம், நாங்கள் லவ் பண்ணக்கூடாது ஒன்று சொல்லுவீங்க தானே என்னதுக்காண்டி விடிய விடிய ராமர் கதை விடிஞ்சா ராமரம் சீதை என்ன முறை என்ன மாதிரி ஒருத்தருக்கும் தெரியாட்டி வீடியோ தெரிஞ்ச பிரச்சனை. ஏனென்றால் மகன் லவ் பண்ணித்தான் செய்தவர், அவங்கட சேச்சு பிள்ளை சின்ன மகன். உங்களுக்கு ரெண்டு மகன் தானே? ரெண்டு பேரும் மகன் தானே. ஸோ ஓகே. ஆனால் எனக்கு என்னென்றால் இவியல் எனக்கு ஏன்னா நான் அவியலுக்கு சொன்னேன், நீங்கள் லவ்வுக்கு நான் எதிர்ப்பு இல்லை, நான் எனக்கு ஒன்றுமே தேவையில்லை, எனக்கு தேவை அந்த பிள்ளைய ஆண்டவருக்குலாம் நல்ல ஒரு ரசிக்கப்பட்டதாக நல்ல ஒரு பிள்ளையா இருக்கணும். அவையில பற்றி நான் ஒரு கூடாத கதை ஒன்றும் கேட்டிருக்கூடாது அப்படி என்று சொன்னா அதான் ஸ்ரீலங்கா பிள்ளையா இருக்கணும். ஸ்ரீலங்கா பிள்ளை அப்ப ரெண்டு சொல்ல அப்ப அவை சொல்லி ஸ்ரீலங்கா பிள்ளை வந்து வெளிநாட்டுல வந்தா அப்படியே ஓகே தானே? அதான் ஸ்ரீலங்கா பிள்ளை ஸ்ரீலங்கா பூர்வீகமா கொண்டா இங்கே இருந்தாலும் அவையில இது ஸ்ரீலங்கா பூர்வீகம் ஸ்ரீலங்காவா இருக்கணும். ஓகே. அந்த வகையில் ஓகே. இப்போ எல்லாம் மாறி நடக்குது இல்லை. இப்போ இவனோட ஒரு ஒன் இருக்கான் இல்லை, ஒரு பொடிக்க லவ் பண்ணுறான். ஓ இல்லை அதுதான் கரைச்சல் இல்லை சொல்கிறேன். அது ஒவ்வொரு பொடிக்க நான் நேற்று முன்னாள் அக்வாரா பீச்சில் கண்டான். ஏன் ரம்ஜன்னா தான் அக்வாரியா பீச்சில் பார்த்தேன். என்ன 2 படிகள் கை ஒத்துந்து போகிறாங்களே, என்ன கேட்டால் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆமான்னு சொல்லி அவங்க அந்த அப்படி ஒரு இது மாதிரி. அப்போ எனக்கு கூட இவன்டே அவன் தான் வந்து இந்த அரசாங்கம் எங்கே போட்டோ இந்த அரசாங்கம் கர்மதிகள் கொடுத்துட்டு தான் இத்தாடி எங்கே அவன் சஞ்சய் எங்கே தோநாடு இந்த போட்டோ காட்டலாம் கிடக்கு ஒன்றுடா போன் காட்டுவோம். சஞ்சய் பகடி பண்ணுறவர் இவருக்கு
இன்னும் உண்மை காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இந்த அரசாங்கம் அதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டு தானே. அது ஒரு நீங்களே கூட கேட்டோம் நாங்கள் எப்படி இருக்கு இத்தாலி? இத்தாலி ஓகே நல்ல பெருசாக இருக்குது. இத்தாலி பெரிய நாடு தானே இத்தாலி வந்து. மற்றது இங்கே ஜெனுவா இன்னும் கொழும்பு மேலே தான் நடக்கும். இன்னும் வாரம் எல்லாரும் அப்படிதான் சொல்லணும். கொழும்பு பயங்கர இங்கே பார்த்துருங்க அப்படி ஓகேண்டு சூப்பர் சூப்பர். வேறு இடங்களுக்கு போகிறதுக்கு ஒவ்வொரு சான்ஸ்கிரிட் வேறு இடங்களுக்கு போகிறது. ஆனால் இது உண்மையாக அந்த எங்கட நாட்டில் இருக்கிற மாதிரி இங்கே எந்த நாட்டிலையும் இல்லாத ஒரு சுதந்திரம், ஒரு நல்ல ஒரு இத்தாலியும் கிட்டத்தட்ட இலங்கை மாதிரி தான். என்ன சொல்றது வந்து இப்போ நார்மலாக வாழ்க்கை செலவுகளும் குறைவு, அதே மாதிரி உழைப்பும் மற்ற நாடுகளோட ஒப்படைகளோ ஒரு ஒப்பிட்ட அளவில் குறைவு. என்ன சொல்றோம் அங்கே குறையாண்டு கூடன்னு சொல்றோம், அதுக்கு தக்கன செலவு சரியான. இப்போ நாங்கள் இங்கே 400 யூரோக்கும் ஒரு வாடகைக்கு வீடு எடுப்போம், அவையில் 1500 அப்படித்தான். ஐயா உங்களுக்கு அந்த மிச்ச காசு மற்ற செலவு சம்பளம் குறைப்பாங்க. நாங்கள் 1000 யூரோ சம்பளம் எடுத்தோம்னு சொன்னோம், எங்களுக்கு வாழைக்காணும் 500 யூரோ சம்பளம் இதுக்கு போகும். அவே 3000 எடுத்தாலும் சில வேளாது காணாது. எனவே என் தங்கச்சிகள் 2 பேரும் சுவிஸ்ல இருக்கிறோம். ஆனா பிராங்கண்டா இன்னும் 2 பேரும் சேர்ந்தா 10,000 யூரோ கிட்ட வரும், 10,000 பிராங்கு கிட்ட வரும். ஆனா காணாதான் சொல்லுவேன் அவளுக்கு காணா. மற்ற என்னன்னு சொன்னால் இங்கே இத்தாலியில தண்ணியோட டேஸ்டேப்பா உண்மை. நான் வந்து குடிச்சதுக்குள்ள இத்தாலி தண்ணி பயங்கர டேஸ்ட். குளிர்களும் அப்படியாவே மற்ற இடங்கள் குளிர்களும் பெருசாண்டு இல்லை, தண்ணியும் நல்ல டேஸ்ட். மலை நாடுகள் இலங்கை மாதிரி மற்ற கடையில் எல்லாம் 11-12 திறந்துருக்கு. ஜெர்மன்ல எல்லாம் சுவிஸ்ல எல்லாம் கடையில் எல்லாம் இல்லை 8 மணி போல. ஓ நான் ஒரு மணி 2 மணி தான் வந்தேன். 2 மாதம் 2-3 மாதம் நீங்க வந்த நேரம் நல்ல நேரம் 1 மணி 2 மணி. ஆளு சிரிச்சு கொள்ள வரும் கூட கொஞ்சம் டக்குன்னு பாடி விளாங்குற குறை. அதுக்கு அவர் வீடியோ பாக்குறது உங்கள பாப்பர் என்னோட சேர்ந்து பாப்பர். இப்பவே கேட்க இட கூட இப்படி இருந்துட்டு தான் வருது. என்ன போனண்டா? சரி 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 சரி. நான் இருந்தெல்லாம் பார்த்து முடிச்சு இருக்கிறதா? அப்ப இப்ப எவ்வளவு ஆழமா இப்ப எங்கட இதில் பாக்குறீங்க? நான் ஒரு 2 வருஷம் 3 வருஷமா பாக்குறீங்க. ஓகே சந்தோஷம். ஒன்றும் தவற விடாம பாப்பேன். அந்த அக்காவியல எல்லாரும் உங்களுக்கு இவையில தெரிஞ்ச முறையில நீங்க அறிஞ்சு வந்தது. நான் வீடியோல போட்டிருந்தா எக்கச்சக்கமான சனம் வந்து அடிச்சிருக்கும். இப்ப நான் நேற்று பிரான்ஸ்ல நிக்கிறேன்னு சொல்லி போட்டதானே அம்மா கோலண்டா. இப்போ நான் வேண்டாம் உங்களை கண்ணுக்குள்ள அடுத்து வைக்கிறேன். ஒரு நிமிஷத்துக்கு நான் ஹோல் வருதுன்ட்டுவேன். ஒஃப் பண்ணி தான் நான் வச்சுருக்கேன். என்ன கதைச்சு கொள்ள இல்லாத ஒன்றும் சொல்லி கொள்ள எல்லாமே மற்றது யாரெல்லாம் சரி. நான் வரைக்கும் சொல்லு, நான் 2019 இருந்து ஊருக்கு வலிக்கிறேன். இன்னும் தான் வந்து சரி இல்லை. இன்னும் வரையில ஒரு காலம் முதல் கணக்கு தரம் வந்துட்டு பிறகு இந்த எங்களோட சின்னவருக்கு ஒரு பாஸ்போர்ட் பிரச்சனை இருந்தது. என்னென்ன அந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து இங்கே இருந்த எம்பசிலேருந்து எங்களுக்கு வேற இல்லை. எத்தனையோ தரம் எழுதி கொடுக்க அவங்க தேடுறோம்ட்டுவாங்களா அனுப்பல. அதாலே அவருக்கு பாஸ்போர்ட் எடுக்கலாம் இருந்து. அப்போ அவரை விட்டு நாங்கள் வந்தால் ஃபேமிலியாக தான் நெடுகலும் பாடுறது. அப்போ அவரை விட்டுட்டு வேற இல்லாதன்ட்டு அப்போ இவன் அம்மாவுக்கும் சுகம் இல்லை. அப்போ போவோம்ட்டு வலிக்கிட்டு அவர்கிட்ட பாஸ்போர்ட் நாங்கள் அந்த பாஸ்போர்ட் வந்துருமண்டேன்னு நினைச்சோம். ஆனால் அது வேற அவையில் கூட பிள்ளைகள் இங்கே பிறந்தாக்கள் இப்போ சிட்டிசன் 18 வயசு பிறகு சிட்டிசன். அந்த முதல் அப்போ 18 வயசும் ஆகல. அப்போ அவரை விட்டுட்டும் போயிடாது. இப்போ நீங்கள் சொன்னீங்க தான் உங்களோட பிள்ளை வந்துட்டு கல்யாணங்கட்டைக்குள்ள கண்டிஷன் வந்து கட்டாயம் ஸ்ரீலங்கா பிள்ளையா இருக்கணும்ண்டு. அதே இது அந்த பிள்ளை திருப்பி கேட்டா நீ வந்து ஸ்ரீலங்கா கொண்டு கேட்டா உங்களோட சிட்டிசன் பிள்ளைவா யாரு? இப்போ எங்களோட மகன் நான் இப்போ 2வது ஆள் பார்க்க போகிற பிள்ளை வந்துட்டு ஸ்ரீலங்கா பிள்ளை வேண்டா பார்த்துட்டாருன்னு வைப்போம். அந்த பிள்ளை திருப்பி நீ ஸ்ரீலங்கா கொண்டு கேட்டா இல்லை தானே? அவவும் இப்ப இஞ்சியே இருந்திருந்தால் அவவுக்கும் சிட்டிசன் தானே. அவ கேட்க மாட்டாங்க. உங்களோட பிள்ளைகளா இருந்தாலும் ஆக்கள் பிறந்த இந்தியன்ல அவே இந்திய சிட்டிசன். ஆனால் அந்த சிட்டிசன் அவ கொஞ்சம் 18 வயசு மட்டும் எங்கட ஸ்ரீலங்கா சிட்டிசன் தானே இருந்தவ. அது என்னண்டா அப்படி இந்த 18 வயசு இங்க புள்ள பிறந்தாலும் 18 வயசு பிறதான் இங்க சிட்டிசன் அறிவினா இத்தாலியில. மற்ற இடங்கள்ல லண்டன் அதுகளில் பிறந்த உடனே கொடுக்க எல்லாரும் இல்லை. சுவிஸ்ல எல்லாம் 18 வயசுக்கும் இல்லை. அவையலாத்தான் போய் இந்த ட்ரைவ் பண்ணி எடுக்கும்.
என்ன சொல்கிறீங்க? ஓ இவன் என் தங்கச்சி அவியல் அப்படித்தான் ஒரு தங்கச்சி அவன். நாங்கள் இப்போ இங்கே சிட்டிசன் எங்களுக்கு இருந்தால் நாங்கள் அப்பா அம்மா வந்து நாங்கள் இங்க முதல் எடுத்து இருந்து புள்ள பிறந்து இருந்தா இங்க அந்த நாட்டு சிட்டிசன் கொடுக்கணும். நோ அதான் இப்போ உங்களுக்கு சிட்டிசன் இல்லையா? நாங்கள் எடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு அதால அந்த பிரச்சனை வருது. இப்போ நீங்கள் இங்கே சிட்டிசன்டா உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் இங்கே சிட்டிசன் தானே? அவ பிறக்க நாங்க சிட்டிசன். நான் நினைச்சு கொண்டு வந்ததை இங்க 5 வருஷம் தான் நான் இருப்பேன். ஏன் வருத்தம்? எனக்கு விருப்பம் இல்லை இங்க இத்தாலியில இருக்கு. உங்களுக்கு இருக்க விருப்பம் இல்லை. இவருக்கு வந்த உடனே சொன்னது உங்களோட தங்கச்சியை வேண்ட பிரச்சனை முடிஞ்சதுன்னு சொன்னா நாங்கள் எங்களுக்கு ஒரு 1 லட்சம் 2 லட்சம் அப்ப அந்த காலம் 1 லட்சம் 2 லட்சம் பெரிய காசு. அப்ப எங்களுக்கு ஒரு 2 லட்சம் அப்படி காசு உழைச்சிட்டோம்னு சொன்னா நாங்கள் போய் அங்கே இருப்போம். அப்போ இவர் இங்கே முதல் தரம் இத்தாலில இருந்து வந்த ஒரு வீடு ஒன்று கட்டினவர் எங்களுக்கு உண்டு அங்கே ஊரில். அப்போ எங்களுக்கு போயிருக்க வீடும் இருக்குது. அப்போ வீடு இருக்கிறபடியா எங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே. நாங்கள் போய் அங்கே தான் இருக்கோம். 2 மாம்பழ பிள்ளை. அப்போ புள்ள புறக்க முன்னே சிந்திச்சாது. அந்த பிரச்சனையில் வீடு முடிஞ்சு போச்சுன்னா இப்போ இல்லை. ஆனால் காணிகள் இருக்குன்னு நினைச்சா ஒரு வீடு. அப்போ இப்போ ஊரில் போனால் இங்கே நீங்கள் நிற்கிறது. அப்போ இவ கிட்ட தங்கச்சிக்கு வீடு இருக்குது. வேண்ட தங்கச்சி தங்கடைய அக்கா அண்ணாங்கான் இருக்கணும். எல்லாரும் அங்கே இருக்கணும். இப்போ இப்படி இத்தாலி ஓகேயா? புள்ளிகள் எல்லாம் வர மாட்டேன். நான் பேருந்து சின்னவனங்களா இருக்கேக்க அங்கே ஊருக்கு போய் அங்கே ஒன்றும் செய்யல. இனி ஒன்றும் செய்யவும் இல்லை. ஓரளவு வயசுல ஒரு 12 13 வயசு மட்டும் ஓகே சொன்னவங்க அங்க போய் அம்மாவிலோட இருப்போம். அங்க போய்க்கலாம் கட்டி அவை எப்படி தமிழ் கதைப்பினமோ? ஓ நல்ல கதை. தமிழ் எல்லாம் நல்ல கதைப்பினமோ? இத்தாலி எல்லாம் ஓகே. இங்க படிச்ச நீங்க எப்படி இத்தாலி? இந்த வேலைகளுக்கு போய் செய்யக்கூடியவளுக்கு பின்ன அதுக்காக இத்தாலியில இதெல்லாம் பிள்ளையாத்தான் இருக்கும். என் ஆட்சியவே என்ன பேசுவேன் 35 வருஷம்ன்ற இங்க வந்து நீ எங்களை விட இப்படி கதைக்க வேண்டிய உனக்கு புள்ளிகள் கூட இங்கே பிறந்து ஸ்கூலுக்கு போட்டு வரையில படிக்க ஒரு ஆச்சி ஃப்ரான்ஸ் ஆச்சி. அவள் 6 வயசுல தானே இங்கே வந்தவ. அவன் அம்மா அதுக்கு முதல் வந்தாங்க. முதல் தான் அங்கே தானே பிறந்தவ. அவள் தான் ஸ்கூலுக்கு போட்டு வந்து கதைக்கிறத பார்த்து தானே தங்கடைய அம்மா தன்னிட்ட கதைச்சு இத்தாலியிலும் கூட வடிவாக கதைப்பாவா. நீ 2 புள்ளிகள் இல்லை உனக்கு. அப்போ டக்குன்னு இல்லை 8 9 வயசு வித்தியாசம் 2 புள்ளிகளுக்கு. சரி மூத்த பிள்ளைகிட்ட தான் நீ தவறு இருந்தால் 2வது பிள்ளைகிட்ட படிச்சிருக்கலாம் தானே. இவர்கிட்ட படிச்சிருக்கலாம் தானே. இவரும் அந்த வடிவா பெரியன்னா இவர் அலுவல்கள் எல்லாம் போய் எங்கடைய அலுவல் எல்லாம் பார்த்து வேற தெரியும். உங்களுக்கு கேட்பாங்க இல்லை. அப்போ உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய அளவு தெரியும். என்ன அலுவல் போய் செய்யணும் அதுகள் எல்லாம் போய் வருது. ஆனால் கொஞ்சம் கதைக்கிறதுல அவைக்கு தெரியும். கொஞ்சம் புரியும். நான் அவை விளங்கி கொள்ளுவேன். கதைங்க குமஸ்தாய் குமஸ்தாய் சொல்லுங்க குமஸ்தாய் சொல்லு. எனக்கு இத்தாலி தெரியாது. நான் பதில் சொல்ல மாட்டேன். நீங்க பதில் சொல்லுங்க இத்தாலியில. வேலை இடத்துல போய் நெடுங்க பேச்சு பண்ணுறோம். நான் நல்லா சிரிப்பேன் பகுதிகள். உங்களுக்கு ஒன்றும் இல்லை பேச்சு பண்ணாலும் பிளாங்காது தானே. அப்போ இல்லை அவள் அந்த அது போய் பிளாங்க கூடியதா பேசுகிறேன் இப்படி நாங்கள் திருப்பி சொல்லிக்க திருப்பி நாங்கள் பதில் சொல்லுவோம். ஆனால் அந்த உண்மையான நாங்கள் தெரியும் நாங்கள் இது தமிழ் கதைக்கிற மாதிரி விட்டு விட்டு கதை கேட்கல. அப்போ அவங்க விளங்கி கொள்வாங்க. அப்போ எங்களை மாதிரி அவங்களும் விளங்கி கொள்வாங்க. அதனால் அப்படியே ஓடிக்கிட்டு என்னென்னு பேசுவாங்க பாச்சோண்டோ அப்படி அப்போ நான் சரியா கோவத்தில் அப்படி அப்படின்னா என்ன வேலை நீங்க அவங்கள பராமரிக்கிறதா? அவைகளுக்கு வீடு கிளீன் பண்றதுக்கா அவையில சும்மா ஹெல்ப் பண்ணி சாமான்கள் எல்லாரும் அதுதான். இப்போ எங்கட பிள்ளைகள சந்ததி வந்து படிச்ச செய்யலாம். பொதுவா வெளிநாட்டுக்கு வந்த எல்லாரும் முதல்ல இதுதான். இப்பயும் அப்படித்தானே வர்ற எல்லாருமே முதல் கிளீனிங் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி பையன் இந்த ரெஸ்டாரண்ட் வேலைகள் செஃப்கள் முந்தி நாங்கள் வந்த காலத்தில் எங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இருக்கையில் இவையில கூட வீடு வாசல் எல்லாம் இருக்கையில் நாங்கள் வந்த எங்களுக்கு ஒருத்தரும் இல்லை ஒன்றும் இல்லை. ஒரு பேக்கோட வந்த நாங்கள்
ஷாப்பிங் பேக் ஷாப்பிங் பேக் கொண்டு வந்தீங்க வந்துடுறாங்க. குளிருக்கு போடுறது கூட உடுப்பு இல்லை. சும்மா வாங்கதே உடுப்பு தான். அப்படி வந்து ஒரு இருந்து ஒரு முதலாளியாக பிடிச்சிட்டு ஒரு ஃப்ரெண்டால் அதுதான் அப்படி இருந்து அப்படி இருந்தால் 36 வருஷம் எங்களோட பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. இப்போ வர்றதுக்கு அப்படி இல்லை. எங்களுக்கு வீடு இருக்குது, இது இருக்குது, வந்து ரெஸ்ட்டாக இருந்துட்டு போகக்கூடிய மாதிரி போகிறதுக்கு கார் இருக்குது, அது இருக்குது. கார் நிற்குதா அவங்கள்ட்ட? இல்லை சொல்கிறேன், அந்த பிள்ளைகிட்ட நிற்குதா? இப்போ இருக்கு, இப்போ லைசன்ஸ் எடுத்துட்டார். இப்போ இருக்கிற பிள்ளைகள்ன்ற காலம் அப்படி அப்படியோ நாங்கள் வந்த காலம் அப்படி இல்லை. நாங்கள் வந்த காலம் உண்மையில் நாங்கள் ஒரு கடவுள் தான் நான் சொல்லணும். கடவுளே. அப்போ இத்தாலியா இங்கே அதிகம் பொம்பளையில் ஓடி இல்லை தானே? இங்கே பொம்பளையில் ஓடுற பேசித்தான் செய்தவ இல்லை என்ன செய்யற தேவைப்பட்டாவோட தானே வேணும் வந்து விடாங்க. இல்லை அம்மா எல்லா சொந்தக்காரரும் ஒத்து வர இல்லை. எங்களுடைய ஒரு மாமா, அம்மா, ஒரு அக்கா 3 பேருக்கு தான் தெரியும். ஆனால் நான் இங்கே வந்துட்டேன். சில பேர் என்ன செய்யுது, சில பேர்ட்ட வாழ்க்கையில் ஓட வேண்டி வரும், சில பேர்ட்ட வாழ்க்கையில் ஆட வேண்டி வரும், சில பேர்ட்ட நடக்க வேண்டி வரும். சொன்ன இந்த கல்லு கூடாது, அந்த தூக்கி அறியப்பட்டதோ அந்த கல்லு முளைக்கு தலை கல் ஆகிட்டு மாதிரி. இப்போ நம்ம அடுத்த முறையில் 5 பேர், நான் 3வது முதல் கல்வி அப்படின்னு இல்லை. அந்த நீங்கள் தான் முதல்ல திருமணம் செஞ்சதா? ஓகே. அக்கா மண்ணா இருந்தது. அப்போ இத்தாலி வாழ்க்கை உங்களுக்கு நல்ல சமாதானமாக போகுதுன்னு தெரியுது. உங்கள் 2 பேரையும் பார்க்கவா நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கிறீங்க. இன்னும் ஒரு 50 வருஷம் வந்தாலும் இதே மாதிரி இப்படி வேலைக்கு பிள்ளைகள் கல்யாணம் கட்டிட்டேன்னா அவைய தாங்க. அப்போ இன்னும் உங்களை எத்தனை வருஷம்? இன்னும் ஒரு இன்றைக்கும் காலேஜ் நாங்கள் என்னண்டு பிள்ளைங்க அடுத்து இந்த இன்னும் பம்பஸ் கட்டுற மற்ற அந்த வயலாம வந்து அதுகளுக்கு உபத்திரம் இல்லாதபடிக்கு அப்பதான் நான் இவருக்கு சொன்னேன், உண்மையில நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், பொம்பளை பிள்ளைகளும் இல்லை, 2 ஆம்பளை பிள்ளைகள். அப்ப அவை அறிகின்ற படுவினம் நாளைக்கு கரைச்ச கொடுக்கணும். அப்ப இன்றைக்கு நான் இஞ்சி வர்றதுக்கு தலைகளுக்கு கேட்கலதான் இந்த கதை வந்தது. அப்ப எனக்கு இப்படி நான் இருக்கேக்குள்ளேயே இதை நிறுவனம் எனக்கு இன்னொரு ஆள் என்ன தூக்கி இருத்தி சாப்பாடு குழைத்து தீ கஷ்டம். உண்மைதான். ஆண்டவர்லாம் நல்ல விசுவாசத்தோட இருக்கு. ஆண்டவர் எனக்கு உண்மையா இல்லாம ஆண்டவர் தான். பைபிளின் படியே ஆயுட்காலம் என்ன அவர் பலத்தின் மீதியெல்லாம் 70 சொல்றாரு. 70 பலத்தின் மீதியா 80 என்று சொல்லி அப்போ சொல்லிக்கொண்டு வந்துடுறாங்க. இந்த ஒரு ஆண்டோட்ட இப்போ வயதுக்கு சரியாக வர போகுது. கொஞ்ச காலம் வந்து மற்றது இப்போ எத்தனை வருஷம் நாங்கள் இருக்கிறோம்ன்றது முக்கியம் இல்லை தானே. இருக்கிற காலம் வந்து சந்தோஷமா இருக்கிறோமா என்றால் முக்கியம். அந்த இதுல ஆண்டவருக்கு சில பேருக்கு வந்து சில பேர் ஒரு எப்படி இருந்தோமோ அதே இதுதான் நாங்கள் 2 பேரும் வயசு மட்டும்தான் போயிருக்கொழிய அந்த மனசு போயில மனசு அதே மனசா. இப்போ சரி, நீங்கள் இப்போ எத்தனை வயதுன்னு சொல்கிறீங்க? உங்களுக்கோ? உங்களுக்கு வாரன் அங்கால 15 கண்டன் இளைஞ 15 20 ஆருக்கு 5 வருஷம் கூட இருந்துச்சு. நாங்கள் எங்களுக்கு தந்த தரவின்படி நாங்கள் கணிப்போம். நீங்கள் இவ கண்டது 16 வயசுலேருந்து வைப்போம். இவருக்கு 5 கூட அப்போ இவருக்கு 21 வயசு. சரியோ? கண்டோன்னு பிரச்சனை வந்த ஒரு வருஷம் போடுவோம். 3 இல்லை அந்த டைமில் பிரச்சனை இல்லை தானே. 2 பிரச்சனை வேற 3-4 வருஷம் போக்கும் வரத்துந்தான் போராடா கொஞ்சம். அப்போ 22 பார்த்தாலும் இந்தியாவில் சிங்கப்பூருக்கு வந்து அப்புறம் இந்தியாவில் இத்தாலிக்கு வர்றதுக்கு இன்னொரு 2-3 வருஷம் எடுத்துருக்குமே. சிங்கப்பூருக்கு 3 வருஷம் சிங்கப்பூர்ல 3 வருஷம். சரி, அப்போ 25 இந்தியாவில் இத்தாலிக்கு வந்து 5 வருஷத்துக்கு பிறகு தான் நவா எடுத்தது. அப்படியே 30 இல்லை 4 வருஷத்துக்கு பிறகு 84 தான் நீங்கள் வந்துருங்க. 60 அப்போ அப்படியே 65 கிட்ட வரும் போல. 65 26 வரும் போல. என்ன எத்தனை வயசு? சரியா தான் சொல்லியிருக்கு. 67 வயசு 67. ஆனால்
தெரியல 67 அவாக்கு 63. ஆனால் ஊரில் இருந்தால் நாங்கள் படைக்கல ஊர்ல இருந்தா படுக்கலவங்களோ உண்மைதான். இங்கே இருக்கிறாள் அந்த இங்க இருக்கோடியா நீங்கள் இப்ப இன்னும் ஒரு கொஞ்ச நாளில வந்து இத்தாலியாக்கமே வந்துருவீங்க. தோல் நல்லா வெள்ளையாய் சுருங்க இந்த மீசி எடுத்து விட்டீங்கன்னா சரி. தெரிய இவர் எடுக்க போறேன்றது மற்றபடி இருந்தாலும் அங்கே 50-60 ஒரு கிலோமீட்டர் மாத்திரம் வந்தோம். நம்ம என்ன அங்கே நிலைமை சூழ்நிலைகள் இல்ல அங்க நாங்கள் இப்ப அங்க போய்க்கல வெயில் வக்கீல் அதுகள் இல்லை அங்கே குளிர்மையாக இருக்கிறதால எங்களுக்கு இங்கத்தே நாட்டு பெருசா வயசுகள் காட்டாது. ஊர்ல எண்டைக்குள்ள ஹார்ட் ஒர்க்குகள் தானே, வெயில்கள் களைப்புகள் கூட. இங்கே சந்தோஷம் இருக்காது. ஊர் ஒரே கஜாமுஞ்சாண்டு ஊர்ல 2 வகையா பார்க்கலாம். சில பேருக்கு இங்க சந்தோஷம், சில பேருக்கு ஊர்ல சந்தோஷம். ஊரில் இருக்க சந்தோஷம், ஊர்ல இருக்கிறா எங்களுக்கு எனக்கு சந்தோஷம் வந்து ஒரு கவலை இல்லாத ஒரு சந்தோஷம். சந்தோஷம் அங்க கொஞ்சம் கவலையுடன் கூடிய சந்தோஷம். எவ்வளோ அந்த இது அன்றாடம் ஒரு சொல்லிடும் சந்தோஷம் பண்ணால் நிரந்தர சந்தோஷமா இருக்காது. இங்க வந்து எங்களுக்கு நிரந்தர சந்தோஷம் இந்த கவலை குறைவாக. மற்றது இப்போ சந்தோஷம்ன்றதும் நிறைய விஷயங்கள்ல தங்கி இருக்கு தானே. இப்போ குடும்ப வாழ்க்கைன்றக்குள்ள கணவன் மனைவி எப்படி அமைகிறன்றது, இனி அடுத்த பிறகுற பிள்ளைகள் எப்படி வரையணுன்றது. இப்போ இவருக்கெல்லாம் இப்பயும் பம்பஸ் மாற்றி கொண்டு இருக்கிறோம். என்ன இந்த வயசு வந்து வயசுக்கு தானே செய்யலாம் சில காரியங்களை. மாற்ற விடுறாரு. ஆனால் அதை மாற்ற நாங்களே இல்லை பார்த்து மாற்ற வேண்டி உருவத்துக்கு அப்படியான சில பிள்ளைகள் அமைகிறத பொறுத்து அப்படி இப்படி சரியா. அப்போ எல்லாருக்கும் எல்லாம் சரியா அமையாதாம்மா. அவ்வளோங்கதான். ஏதாவது ஒரு விஷயம் என்றாலும் குழப்படியா வரும். எல்லாட்டி வாழ்க்கை தெரியும் சுவாரஸ்யமாகவும் போகாது. முக்கியமாக இருக்கிற வேலை அதுகள் விளைவிக்கல அந்த பிள்ளைய லவ் பண்ணினேன். அந்த உங்களோட மூத்த மகனா எங்களை போலதான் அவரும் எல்லாம் ரகசியம் இதுகளுக்குள்ள. அப்போ ஆக்கள் சொன்னவியல் இப்படி இப்படி இவியலுக்குள்ள இருக்குன்னா கேட்க அம்மா நீங்க சொன்னது என்ன அவர் கட்டின அது சொல்லாங்க அப்படின்னா எங்களை இந்த சேர்ச்சிக்கு வர பிள்ளை சின்னல இருந்து தெரியும். ஓகே. அப்போ அவர் முதல் சொல்லுவேன். நம்ம அப்போ பெரியவர் சொல்லுவார் நான் 32 வயசுலான்னு எனக்கு கல்யாணத்திலே விருப்பம் சொல்லுவார். எத்தனை செஞ்சவர்? 31. இப்போ எத்தனை வயது? இப்போ நீ 32. இப்போ தான் ரீசெண்டாக தான் கட்டினவரா? ஜனவரிலாம் செய்தது. ஜனவரி தான் செஞ்சவரா? அவையில் எல்லாம் அவர் 2 பேருமே எல்லாம் தாங்களா எல்லாம் முடிவெடுத்து வீடெல்லாம் பார்த்து வாங்கி எல்லாம் செய்து போட்டு தான் எங்களுக்கு சொன்னவன் வீடு பார்க்க வேணும். அவையில் எல்லாமே தாங்கள் எல்லாம் செஞ்சு நல்ல பிள்ளைகள் தான் சொல்லணுமே. என்ன உண்மையில அந்த ஆண்டவருக்கு அதெல்லாம் ஆண்டவர் தான். அவர் பிள்ளைகளிலும் இல்லை எங்களிலும் இல்லை, உண்மையாக ஆண்டவர் தான். அவளுக்கு நல்ல ஞானம் கொடுத்துருக்கிறார். என்றால் அவர்கிட்ட பாரத்தை வச்சு போட்டு நாங்கள் ஓடினோம் பண்ணா வெற்றி தான் ஒழிய தோல்வி இல்லையா. எல்லாத்தையும் தோல்வி பாட்டு தெரிஞ்சாலும் வெற்றியாக தான் முடியும். யாரும் ஏதாச்சும் இத்தாலியில் கேள்வாமல் இருக்கும் அம்மா இத்தாலியன் லாங்குவேஜில் சும்மா கேள்வா ஆளை டெஸ்ட் பண்ணுவோம் சும்மா நோம்பலாக கேளு. நீ அடுத்த என்ன கேட்குறன்றத கேளு. சும்மா ஹோமன் என்ன கொமன் என்ன அவாவே சொல்லி தந்து அவாட்ட அதே கேட்குறிய நீ வேறு எங்கள் பாப்போம். என்ன poi cosa mangiato? Fagiolini bolliti, patate, polpette. பொல்பேத்து என்ன தெரியும்? தேங்காய் ரொட்டி. அப்போ சிங்களத்தில் பொல்லுன்னா தேங்காய். இத்தாலி சாப்பாடு தின்னமோ இங்கே சாப்பாடு நாங்கள் இங்கே வீட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்றது. இத்தாலி சாப்பாடு எனக்கு நான் பெருசாக சாப்பிடுவோம். சாப்பாடு உலகத்திலேயே இத்தாலி சாப்பாடை போட ஒரு நல்ல சாப்பாடு இல்லை. எந்த இடத்தையும் போட்டு போயிருங்க பூனாக்கில் கிடக்கும். இது போட்டி எடுத்து பாருங்க. இத்தாலி சாப்பாடு இத்தாலி இது எதுக்கும் குறைவில்லை. உலகத்திலேயே சாப்பாட்டுக்குன்னு தான் பெறுவாங்க. இத்தாலி சாப்பாடு நல்ல சாப்பாடு. இத்தாலி பொம்பளையிலும் படிவாமா காட்டேங்க ஊட்டி கொட்டு எங்க கடலுக்கு கூட்டிக்கொண்டு போனா தான் வடிவாக்காரு. இல்லை நானும் பார்த்த மட்டும் அது உண்மைதான். ஏண்டா
வெள்ளைக்காரருக்கே வந்து சில வெள்ளைக்காரரை பார்த்தா ஒரு 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 விதமாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்த முறையில் வெள்ளைக்காரராக இருந்தாலும் அந்த எங்கட ஸ்ரீலங்கா ஆகட்டும் ஒரு முகவட்டு யா அந்த ஆக்கள் அந்த கோவம் தெரியாத முறை எங்களுக்கு பார்க்கல எல்லா வார்த்தை சில வெள்ளைக்காரரை பார்த்தா பயமாக இருக்கும் இல்லை. ஆனால் இங்கே உள்ளவங்கள பார்த்தா நாங்கள் ஊரில் இருக்க என்ன சொல்கிறோம், பரிஸ்லான் வடிவானாக்கள், பரிஸ் பாவைகள் உண்டு. ஆனால் உண்மையாக நான் இங்கே வந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து முதல் தரம் நான் போனதும் பரிசுக்கு தான். அப்போ அங்கே பார்த்தேன்னு என்னடா நான் நினச்சேன் அப்போ இஞ்சியை இப்படி வடி வேண்டாம், பரிஸ் பாவைகள் இப்படி இருப்பார் வெடிப்பினம் பண்ணி நினச்சிக்கொண்டு அதான் சொல்லி என்னவோ அந்த முகங்களில் குறைபாடு இருக்கிற மாதிரி இருக்கு. இத்தாலி இல்லை இல்லை எனக்கு தெரியாதா. நான் சும்மா நான் கண்டதுக்கு சொல்கிறேன். இங்கத்தை இப்போ வெள்ளைக்கார படியிலாகட்டும் பொம்பளை பிள்ளைகளாகட்டும் இந்த எங்கட ஸ்ரீலங்காகட்டும் இந்த முகவட்டம் அவ்வளோங்கதா இந்த கண்ணுகள் முழியல் முறுக்கள் எல்லாம் வந்து ஒரு எங்கடைய ஆக்கலை மாதிரி அந்த தோல் மட்டும்தான் வெள்ளை மாதிரி. ஆனால் நான் வேறு இடங்கள்ல பார்த்தா ஒரு புரிமான வெள்ளையா ஒரு விதமா இருக்கும். இன்னும் ஒரு குறை தெரியும், குளைச்ச மாதிரி மா குளைச்ச மாதிரி இருக்கும் அந்த விளங்குதா மா குளை டக்குன்னு அந்த குத்து கண் இருக்காது, அந்த மூக்கு அப்படி வாய் வாய் வேண்ட கதைக்கிற விதங்கள் சிரிக்கிற விதங்கள் எல்லாம் நல்லா பழகுவாங்க. ஆட்களோட நல்ல பழகுறது எல்லாம். இப்போ இத்தாலிக்கு வந்து நீங்களும் நல்ல லுக்கா தானே இருக்கிறீங்களா? இத்தாலிக்கு வர முன்னம் தானே வரலும் இங்க ஆனா நீங்கள் நம்பியே வந்து உன்னால் வளரும் உண்மையா நான் எல்லாரும் சிரிக்கிற வைங்க நான் சொல்லி எனக்கு உண்மையா உண்மையும் அதுதான் உண்மையா அப்படித்தான் நினைச்சேன். நான் எங்களுடைய அக்கா எங்களுடைய அண்ணா சின்னவனா இருந்து வளர்ந்த மாதிரி இப்படி சின்னவா இருக்கிறவர் வளருவேறன்னு நினைச்சேன். அதுல ஒன்றுதான் ஆளுக்கு உங்களை கண்டோன்னு யோசனை பிடிச்சிட்டு போனாங்க. வேற ஒன்றுலையும் மறையில. ஆனால் நீங்கள் அப்படி நினைச்சது போல இல்லை. ஏன்னா நீங்கள் வேற கண்டது 16 வயசுல, உங்களை விட அவருக்கு 4 வயசு கூடண்டேக்குள்ள அவருக்கு 20 அப்போ எனக்கு வயசு 5 வயசு கூடண்டேக்குள்ள இவருக்கு 21 வயசுண்டே. 21 வயசு அப்புறம் ஆம்பளையில வளரேலாதேம்மா அப்படியெல்லாம் சிந்திக்கிற அளவில் நான் இல்லை. அப்போ ஒரு சின்ன பிள்ளைத்தனம் மாதிரி அந்த அதுகளெல்லாம் அப்படியெல்லாம் நான் அந்த தனியாக நினைச்சதுன்னா வந்து எங்களுடைய அண்ணா சின்னவனா இருந்தார், நான் வளர்ந்தால இருந்தேன். அப்போ சொல்றது வன் சின்னவன் தான் என்ன வளர்ந்துட்டேன். இப்போ என்னில் விட பெரியாள் பெரியாளா சில நாள் இனி வளர்றது எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். இப்பயுமா அட கடவுள் இன்னொரு சாவு வளர்த்தின்னு சொல்ல அது அப்புறம் வளர்ந்தா என்ன வளராட்டி. ஆனால் பொம்பளைகளுக்கு தான் சொல்லுவாங்க என்ன கல்யாணம் வளர்த்தி அப்படி இப்படின்லாம் 1000 வளர்த்திய சொல்லுவாங்க. நான் ஆம்பளைகளுக்கெல்லாம் அப்படி சொல்லி தெரியா எனக்கு. சின்ன மாதிரி இருந்தேன். இப்போ ஆனால் அப்போ இருக்கல அந்த இருக்கல எல்லாமே இருக்கல அவளை கட்ட தெரியல. இப்போ இவருக்கு கால்கள் இல்லாமல் வண்டி மட்டும்படி உங்களை பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். நான் ப்ரோ குறைக்கப்படாது இந்த கடவுளியை முன்னுக்கு வச்சுக்கான் குபேரன். அது ஆசீர்வாதம் இல்லை வந்து. நாங்கள் இப்போ வேதக்காரன் முறையில் அது இல்லை. ஆனால் நீங்கள் பார்த்துருக்கீங்களானே சரியா ஆளை மாதிரி தான் இருக்கும். நல்ல குட்டியாக வாகத்தோட நல்ல ஒரு தலையோட சரியா ஆளை பார்க்க அப்படி தான் கிடக்கு. என்ன அப்போ என்ன மாதிரி சந்தோஷமா எங்களை சந்திச்ச சந்தோஷமா அந்தரப்பட்டு கொண்டு இருந்தேன். எனக்கு இஞ்சி எங்க நிற்கிறாருன்னு தெரியாது. நான் சந்தோஷம் இஞ்சி உடனே ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சிக்குதான் வரைய போய்க்கலாம் நான் வடிவா தெரியும் இஞ்சி நிற்கிறீங்க பக்கத்தில் இருக்கிறாரு. நேற்று சின்சியா அம்மா வந்தவா முன்னாள் அதுக்கு முதல்ல வந்தவா அவட்ட தான் கேட்டேன் நான் இப்படி கிறிஸ்துனா வருதுன்னு சொல்லி யூரோப்புக்கு நிற்கிது இத்தாலிக்கு வருவர்தானே நினைக்கிறேன். அங்கே வருவருன்னு தெரியாதுன்னு சொல்லு. அவன் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு சொல்றா எலும்பு இல்லை. நாங்கள் வந்து இங்கே படுக்க நேரங்கள் எல்லாம் பிழைச்சி போச்சு. 3-4 மணி மட்டும் இங்கே சாம பெயர் கூட அதால் படுக்கையில் எவ்வளோங்குது. அப்போ படுத்து அப்படி எலும்பில்லை. அது 10 உங்களை சொல்லலையே 9-10 மணிக்கு எழும்பினா கஷ்டம் விளங்குது. அப்போ அதால் வந்து கொள்ளையாவே அப்புறம் நேற்று பேர் வந்த கரண் அண்ணா வந்தவர் 2 பேர் வந்து பார்த்தவே இப்போ தெரிஞ்ச மட்டும் நீங்கள் கேட்டேன். அதுவும் நம்பிக்கையான ஆக்கிறோடைய உங்களையும் சொல்லிச்சோம் நல்ல நல்ல சர்ச்சுக்கு வரவே நல்ல மாதிரி
நல்ல மாதிரி பழக்கம்னு சொல்லி என்ன இப்போ எல்லாரையும் நம்பவே இல்லாதம்மா. நான் ஒருத்தருக்குன்னு சொல்லல. ஆனால் நான் நினைச்சேன் ஒரு கால் உங்களோட இதில் ஒரு ஆள் டெலிஃபோன் காய்ச்சவை லைத்தாள் இலக்கியனோ வாண்ட சிட்டியில இருந்து கதைக்கிறேன்னு நீங்கள் உங்களோட வியூவில் போட்ட நீங்கள் ஒரு ஆள் அப்போ முங்கோ உங்களோட பார்க்குறேன் நானுங்கோ அவனானுங்கிற அக்காவுக்கு சொல்லி சிரிச்சேங்க. அவன் நீங்கள் வந்து காய்ச்சலுங்களோ அப்போ நாங்கள் போவோமே எங்கூட அவளை காய்ச்சி முடிஞ்சிட்டு அக்கி நீக்கும் அப்போ நாங்கள் போவோமேங்கோ அவ தெரியுமா உங்களுக்கு? இல்லை அப்போ எனக்கு இந்த அவையல் அந்த அவ சொன்ன இளவாளி ஏதோ ஒன்று இல்லை சொன்னவா. அப்போ அவ யாருண்டால் அப்போ தான் மல்லியாட்ட கேட்டேன் நான் இங்கே யாரப்பா இளவாலையில் இருக்கிற. அப்போ அவ இங்கே இருக்கினாம் அந்த ராஜன்ற தங்கச்சி இஞ்சியாம் இருக்கிறா இப்போ. அப்போ நான் மல்லியாட்ட தான் கேட்டேன்னா இங்கே இளவாளி ஆக்கலன்னு. அப்போ அவள் சொல்கிறேன் இந்த பொம்பளை பிள்ளைகள் நானும் தான் பார்க்குறேன் நான் எல்லாம் சொல்கிறேன் அவங்களுக்கு. அப்போ நான் ஜெனோவாண்டோன்னு யார் எனக்கு ஜெனோவாண்டைக்கு எனக்கு ஓரளவுக்கு தெரியத்தான் வேணும் சொல்ல அவள் பேர் ஒன்றும் சொல்லல. அப்போ நீங்கள் எந்த ஊர் இஞ்சின்னு அப்போ இளவாலேன்னு. அப்போ எனக்கு இளவாலேண்டா எனக்கு தெரியல. அப்போ நான் யோசித்து போட்டு அப்புறம் இன்னொரு ஆள்கிட்ட கேட்டேன்னா யாரப்பா இங்கே இளவாலி ஆக்கள் இருக்கினா ஒரு பிள்ளை இப்படி இதில் கதைச்சவா தான் இளவாலின்னு சொன்னவா தான் எனக்கு பொம்பளை பிள்ளைகள் 3 பொம்பளை பிள்ளைகளே வாக்கு சம்திங் தான் சொன்னது. இப்போ என்னண்டா நான் இங்கே தால வெளுக்கிட்டு போயிட்டு இந்த வீடியோக்குள்ளே நான் போடக்குள்ள அவைய பார்த்துட்டு குழம்புவினம் ஏன் தங்களுக்கு அறிவிக்கையில் கொள்ளையில் சொல்லையிலேண்டு சில விளைவியல் வீட்டுக்காரோடையும் குழம்பக்கூடும் அந்த மாதிரியும் செய்யக்கூடும் எனக்கு தெரியாது தான் சமாளிக்கும். நான் ஏண்டா திடீரெஞ்சு எனக்கு எனி டைம் வந்து கோல் வந்துட்டே இருக்குமாம்மா இங்கே அது ஃபோன் மணிக்கூட்டில் ஹார்ட்டும் தானே வர்றது. இந்த இப்போ ஹொலண்டுலேருந்து யாரும் அடிக்கிறேன் அங்கே கோப்புக்கு வர நீங்களே எங்க வந்த நீங்களே சொல்லியிருந்தேன் கொலம்பஸ் வீட்டையோ கொலம்பஸ் அந்த ஒரு கொலம்பஸ் வீட்டு நாங்களாண்டே போய் காலி இல்லை பூட்டிக்கிட்டு வந்தது அவர் எங்கேயோ போற முதல் ஆட்கள் சொன்னவர் எங்கேயோ காணிக்கதான் 4-5 நாளைக்கு வெக்கேஷன்ல போற முதல் தெரிஞ்சிருந்தா எங்களுக்கு சொல்லியிருந்தா ஆள் இல்லையாண்டு என்னண்டு அறிவிக்கிற வீடு பூட்டிக்கிட்டு பூட்டி இருக்காது இல்லை பின்னேரம் பூட்டிக்கிட்டு வந்தது அப்போ புண்ணியம் பூட்டிக்கிட்டு வந்த மாதிரிக்கு ஆள் இல்லையாண்டா போல உள்ள போயில்லை என்ன பிறகு கண்ட போது சொன்னவர் 4-5 நாளைக்கு போறாராம் ஆக்குவாரு. நீங்கள் அங்கே சொல்லியிருந்தா வந்திருப்போம். இனி வருவீங்களே எங்கேம்மா அவற்றை விட்டியோ அவற்றை வீட்டு அவர் இப்போதைக்கு வேற நீங்கள் அங்கே போட்டு அதில் பக்கத்தில் எங்கட வீடு பந்தெல்லாம் அடிக்கலாம் பந்தடிக்கலாம் அவங்க கொலம்பஸ் விட்டியோ இல்லை நீங்கள் வந்த இடத்துல இல்லை இது ஒரு கோல் ஒன்று வந்த அப்புறம் யாருன்னு வந்து அந்த அக்கா அடிச்சு தெரிஞ்சவரா அப்புறம் என்ன மாதிரி புது நாங்கள் நீங்கள் சொல்லுவோம் அப்பா அம்மா. ஆனால் வந்ததுக்கும் கூட லவ் கதை கொஞ்சம் கேட்கக்கூடிய மேக்கடை இருந்துச்சு பிரச்சனை இல்லை. அதுக்குள்ள இன்னும் மிச்சம் கிட்ட நீங்கள் அழுதுருவீங்களா அது பக்கம் அப்போ வேண்டாம் அழுகிற கட்டங்களுக்குள்ள போக வேண்டாம் வேணும் யாரு. நான் இந்த இடத்துல சொன்னேன் ஆண்டவர் எங்களே நடத்தினார் அதே போல வாழ வச்சு கொண்டு இருக்கிறேன். நான் சில வேலை நாளைக்கு உறங்கிடுவேன் சுவிஸுக்கு போகிறேன்னு இருக்கா திருப்பி இங்கே வர மாட்டேன் வேண்டாம் எங்களுக்கு விசா டைம் காணாது. அப்போ விளக்கிட வேண்டியதாக வேலைக்கூடிய திருப்பி இங்கே வர மாட்டேன். அதான் இங்கே வந்த டைமில் ஒரு கொஞ்சம் கூட 2 ஓட்டு போக முடியும் சந்தோஷம். நாங்கள் அங்கே வந்து உங்களை பார்க்க வேண்டிய இதில் இருந்து நாங்களும் முஞ்சி எங்களை பக்கத்திலேயே கொண்டு வந்து உங்களை நீங்கள் கடைசியாக எப்போ வந்தீங்களா அங்கே ஊருக்கு? நான் இவர் 18 வந்தேன் 19 நீங்கள் போனீங்களே நான் போட்டு வந்தால் நான் சுவிஸ் கல்யாணம் வேண்டிய அம்மாவுக்கு சுகம் இல்லாமல் இருந்தவா. அப்போ இவர் நாங்கள் எங்களுக்கு வரையில அது தம்பி சின்னவருக்கு பாஸ்போர்ட் இல்லை. அப்போ இவர்களுக்கு ஸ்கூல் வளர்ந்தானே அப்போ நாங்கள் நிற்க இவர் வந்தவர். நான் கடைசியாக வந்தது 2016. நீங்களா 16க்கு பிறகு 17 அது பிறகு வரையில் 2016 நீங்கள் ஒரு வரவே இல்லையா? இல்லை இவர் தான் பேருந்து தனியாக இப்போ 9 வருஷமா வரவே இல்லை. இப்போ இல்லை அதான் பிறகு தம்பி அவருக்கு பாஸ்போர்ட் இல்லாமல் ஒழுங்கு பண்ணி இதெண்டா கொரோனா வந்துட்டுது இல்லை 19 வலிக்கிட்டேன் நாங்கள் 19. ஆனால் அந்த கொரோனா டைம் சரியா பயந்துருப்பீங்க. நான் இத்தாலியில எல்லாம் கடும் மோசமாக இருந்தது. வந்தது உங்களுக்கு வந்தா கொரோனா? இவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். சேர்ச்சில் எல்லாருக்கும் வந்திருக்குது. எங்களுக்கு முதல் தெரியல. நாங்கள் சேர்ச்சிக்கு வந்துட்டு போட்டோம்.
போய் அடுத்த நாள் இவருக்கு இன்னும் எல்லாம் செய்யுதுன்னு சொன்னா போல என்ன. ஆனால் அந்த டைம் கொஞ்சம் இங்கே இத்தாலி பக்கம் சரியான தாக்கமாக இருந்தேன் என்ன. அதுதான் நான் சொன்னேன், ஆண்டுட்ட பிள்ளைகளுக்கு வந்தால் முன்னா வந்தால் வெற மாதிரி இருக்கும், ஆனால் அது பாதிக்காது. மற்ற கொரோனா கூட கொஞ்சம் வளர்த்தியான ஆக்களை தான் போட்டேன் மெயினாக. ரெண்டேக்குள்ள ஆளு கொஞ்சம் பாதிப்பு குறைவு தான். அதான் நான் அங்கே இருக்கிறேன், ஆள் கொஞ்சம் உரம் போட்ட மாதிரி தான் இருக்குது. டெலிஃபோனில் கதைக்கு எல்லோரும் கதைக்கும் நான் இந்த மாதிரி இப்படின்ற எல்லோரும் அதுக்கு ஒரு ஆள் எடுத்து கேட்குது, ஐடி என்ன வீட்டை வர்றது கவுண்டில் பார்த்து போட்டு அப்படியே போயிட்டு வேண்டியான்னு எப்படி இருக்கும். எல்லாரும் டெலிஃபோன் எடுத்து என்ன மாதிரி என்ன பெருசாகமாக கதைக்கிறாங்க. ஒரு ஆள் எடுத்து கிடைக்குது, இனி என்ன வீட்டை போடுறதுங்க வீட்டை போயிடாது கவுண்டில் பார்த்துட்டு அப்படியே போக வேண்டிய. சரி நான் சொன்னேன் 6 வருஷத்துக்கு முன்னாமா ஆண்டவர் அப்படி அநீதி செய்கிறவர் அல்ல, இதுக்காக இருந்தாலும் நான் வந்து தான் ஆகணும் விட்டேன். அது பிறகு வந்து இப்போ 6 வருஷம் பேரில் செஞ்சு தான் ரிட்டையர்மெண்ட் என்ன. அது எங்களோட நம்பிக்கையும் விசுவாசம் தான் அதை அவருக்கு கேட்கும். அதை மட்டும்தான் அவர் எடுப்பார், எல்லாத்தையும் கொடுக்க மாட்டேன். ஒரு பாயிண்ட் 1 2 தான் விசுவாசம் தான் மெயினானது என்ன. அது எடுத்தாருன்னா தெரியல இதுக்கு என்ன பதில் முதலாவதா நிற்கிறார். நாங்கள் நிற்கிறோம். இப்போ என்ன இதில் வந்தீங்க 2 பேரும் இங்கே நடந்த வீட்டடியிலேருந்தே பஸ்ஸில் என்ன 18 48 ஓகே நடந்தும் 18 எங்களுக்கு எங்களோட வீட்டில் இருந்து அடுத்த 48 வந்து 48 எங்களோட வீட்டடியா. ஏன்னா உங்களுக்கெல்லாம் அந்த வருஷத்துக்கு அந்த ஐசி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே 120 ஒரு வருஷத்துக்கு 120 யூரோ அதெல்லாம் என்ன அதெல்லாம் பார்க்க போனால் கூட இல்லாமல் என்ன இங்கே இத்தாலியில் வாழ்க்கை செலவு அநேகம் நல்ல மற்ற நாடுகளோட பிடிக்கல எங்களுக்கு உண்மையில ஆண்டு ஒரு மாதத்துக்கு 10 ரூபா. ஒரு மாதத்துக்கு 10 ரூபா. அந்த காட்டை நீங்கள் ட்ரெயினில் போகலாம், எத்தனை நேரம் அந்த பஸ்ஸில் ஏறலாம். உங்களோட நல்ல சீசனில் ஒரு கத்தான முந்தி வெட்டுறேன் நான் ஸ்கூல் எத்தனை நேரம் பஸ்ஸில் எல்லாம் ஒரு செக் பண்ண போகிறதில்ல, அவ்வளோ தூரம் போகலாம், ட்ரெயினில் போகலாம். அண்டைக்கு கப்பல் போட்டிங்குக்கும் அதை காட்டுறீங்க நீங்கள். இதோட சம்பந்தமானது ட்ராவலிங்கோட சம்மந்தப்பட்டோடைய ட்ரெயின், அதை விட வேறு என்ன வேணும். இது ஒரு ரூபாய்க்கு ஃப்ளைட்டு காட்டலாம், காட்டலாம். நாங்கள் ஆகலும் எல்லாத்துக்கும் ஆக அவங்களை பாவிக்கக்கூடாது. இந்த அளவு செய்யல இருந்தாலும் நீங்கள் ஒரு காண்டாலும் காட்டிக்கலாம். விருப்பம் இல்லை அவ்வளோத்துக்கு விருப்பம் இல்லை. பாஸ்போர்ட்டை காட்டினா அதுக்கு வைக்க வேண்டி வந்துடும். ஓகேண்ணா, அப்போ நாங்கள் சந்தோஷமாக முடிச்சு கொள்வோம். வந்து அம்மாக்களை அதாவது அம்மாவையும் மங்களையும் சந்தித்தது மிச்சம் சந்தோஷம் வந்து எனக்குமே சந்தோஷம். எங்களுக்கு தான் சந்தோஷம். எனக்கும் சந்தோஷம் வந்து அது எனக்கு நித்திரை விரும்பவும் எனக்கு அந்த பகடிகள் சிரிப்புகள் கூட விருப்பம். அப்ப பிறகு இவருக்கு அடுத்த நாள் எழுப்பி முழு கதையும் சொல்லும், ஒரு காணும் அடி ஒரு நிப்பாட்டு எந்த நேரமும் சிரிக்கணும் கதைக்கணும் அப்படி ஒரு. மற்றது எந்த நேரம் சிரிக்கிறார்களுக்கு வந்து ஆயுள் கூட. நான் கூட சிரிக்கிறேன், எங்களை விட்ட ஒரே சிரிச்சு கொண்டு பிள்ளைகளோட நல்லா பாடி விட்டு கதைச்சு சிரிப்பேன். எல்லாருக்கும் ஒரே அது இப்போ உங்களோட நீங்கள் ஒரு கொஞ்ச நேரம் கதைச்சதுலேயே எனக்கு விளாங்குது டக்குன்னு உங்களை நான் சொல்கிற விஷயம் நீங்கள் என்ன வீடியோவும் பார்த்தபடியாக ஆகும் சொல்றது டக்குன்னு உங்களை விளாங்குது. நான் சொல்றது வந்து பகடி விளாங்குற டக்குன்னு கூட 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 அதை கூட பகடிகளை பார்த்தோன்னா பார்க்கறதுலயே நான் சிரிக்க தொடங்கினேன். ஏய் கேட்க விடாது. ஆனா நான் கதைச்சேன் தென்னோட கதைக்கு ஆனா நான் பார்த்து கொண்டு கேட்க வேறு குழப்ப கூடாது. ஆனா நான் சிரிப்பேன் என்னோட கதைச்சது. அப்ப என்ன கதைக்கிறேன் நிச்சயமா நடக்குமோ நடக்காதோ தெரியாம அவர் என்ன மக்கி பிடிக்கிறாரு 2 கதைக்க மாறி மாறி இஞ்சாலை வங்காளி இப்படி பிடிச்சு அவரே இருக்கும் அந்த அம்புட்டான மாதிரி இருக்கிறார். அதை கொலை விட்டுருக்கலாம் ஐயா. ஸோ சந்தோஷம் வந்து நாங்கள் வேலைக்கு போயிட்டாங்க அவங்க. அப்போ ஆளுண்டா சத்தம் தானோ ஐயா. ஓகேயா மற்றது சந்தோஷம் வந்து நான் இதை முடிச்சு போட்ட காயப்பம் வந்து நல்ல ஒரு ஞாபகமாக இருக்கும். வந்து அப்போ அம்மாவோட பெயர் என்னம்மா? ரஞ்சினி. ரஞ்சினி. அவங்கள்ட்ட
பரமேஸ்வரன் பராண்டு பெராண்டு அப்போ உங்களுக்கு ரஞ்சி நீங்கள் ரஞ்சி ரஞ்சி இஞ்சி எல்லாரும் ரஞ்சின்னு தான் சொல்கிறேன் ஊரில் ரஞ்சின்னு சொன்னாப்புல அங்கே ரஞ்சினி தான் அங்கே போய் யாராவது ரஞ்சியை தெரியுமோண்டா தெரியாது ரஞ்சினின்னு சொல்லி ரஞ்சி ஊரில் என்ன பெராண்டா தெரியுமோ ஊரில் பரமேஸ்வரா தான் தெரியும் ஊரில் பரமேஸ்வரா தான் தெரியுமா ஓகே அப்போ ஊரில் முழு தெரிஞ்ச நான் விளக்கிட்டே இப்போ நான் இவர ஊரில் இப்போ தெரியுமோ இவர் எந்த காலம் வலிக்கிட்டா பரான்னு சொல்கிறோம் சாவச்சேரியில் சர்ச் இருக்குல்ல சர்ச் கோட்ஸுக்கு முன்னாடி அந்த ஒழுங்கு வேண்ட விட்டா பெருது சேர்ச்சிலே அந்த ஒழுங்கையோ அப்போ உங்களோட வீட்டுக்கு போயில அந்த ஒழுங்கையால இல்லை வேண்ட விட்டோட வந்து அது முடிஞ்சு ஒரு பெண்டிலே காலம் போகணும் அதோட வேண்ட விட்டோட முடிஞ்சிடும் அந்த ரோட்டும் எங்களுக்கு அட்ரஸ் இருக்கு மற்ற அந்த போஸ்டர் ரோட்டு அந்த தியேட்டர் இருக்கு சாவச்சேரியில் பாலா தியேட்டர் அதுக்கு முன் வீடு தான் இப்போ இவள் வீடு கட்டிக்கணும் இவர் கட்டினோட அந்த தியேட்டர் வந்து விசாரிச்சார் விட்ட போட அது தியேட்டர் முன்னாடி ஸோ எவ்ரிதிங் ஓகே இத்தாலி லைஃப் எல்லாம் ஓகே நாங்கள் இவ்வளோ வரும் காய்ச்சது சந்தோஷம் நாங்கள் வீடியோ முடித்து போட்டு கதைப்பம் ஸோ அம்மாக்கள் முக்கியமாக 2 பேர்ட்ட லவ் ஸ்டோரியும் எப்படி இருந்தேன்னு கமெண்ட் பண்ணுங்க வட்டி போட்டுலாம் போட மாட்டேன் ஸோ பாய் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பாய்